everyone, welcome back to my channel. If you're new here, then my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ரொம்பவே குட்டியான கியூட்டான சிம்பிளா இருக்கக்கூடிய 5 to 6 ப்ராடக்ட்ஸ் வச்சு போடுற மாதிரியான ஒரு சிம்பிள் மேக்கப் லுக் தான் பார்க்க போறோம். ஆல்சோ இந்த லுக் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் லெஸ் மேக்கப் லுக்கா இருக்க போகுது. நீங்க வந்துட்டு சிம்பிளா மேக்கப் பண்ணனும், என்னென்ன ப்ராடக்ட்லாம் வாங்கணும் அப்படி நீங்க பாக்குறீங்க அப்படினா கண்டிப்பா இப்போ நான் காமிக்க போற ப்ராடக்ட் எல்லாமே நீங்க வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அஃபோர்டபுளா தான் இருக்கும். சோ இந்த லுக் எப்படி கிரியேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும் வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ப்ளீஸ் டேக் moment to subscribe and இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ என்னோடய ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணி க்ளீனாக தான் இருக்குது. என்னுடைய மேக்கப்பை நான் வந்து மாய்ஸ்சரைசர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து ஸ்கின் கேர்லேயே இருக்கட்டும் சரி, மேக்கப்லேயும் சரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு நான் வந்துட்டு பர்பிளோட இந்த க்ளோ ட்ராப் மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு ஹைலூரோனிக் ஆசிட் அண்ட் ஆலோவேரா இருக்குது. ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும். நல்ல ஒரு ஜெல் டெக்ஸ்சரில் இருக்க மாதிரியான மாய்ஸ்சரைசர். அண்ட் நமக்கு வந்து ஸ்கின்னில் நல்லாவே ஹைட்ரேஷன் வந்து கொடுக்கும். நம்ம ஸ்கின்னை ப்ளம்ப் பார்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அதில் ஹைலூரோனிக் ஆசிட் இருக்குது. ஆல்சோ இது வந்துட்டு எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களுமே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் எடுத்து என்னுடைய ஃபேஸ் அண்ட் நெக்லையுமே நான் வந்துட்டு நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் இதுக்கு மேலே போடுற மேக்கப் வந்து நமக்கு நல்லா ஸ்மூத்தாக கிளைட் ஆகும் அப்படின்னு. ஸோ அடுத்தது ரொம்பவே முக்கியமான என்னுடைய ஒரு ஃபேவரட் ப்ராடக்ட் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். பர்பிளோடது. இது வந்து பர்பிளோட ட்ரூ ஜுவல் 24K கோல்டு ப்ரைமர். ஸோ இது வந்து ஒரு சிலிகான் பேஸ்டு ப்ரைமர். அண்ட் as it name says, இதிலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு குட்டியான கோல்டன் பார்ட்டிகிள்ஸ் வந்து உள்ள நமக்கு தெரியும். ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 100% கோல்ட் பார்ட்டிகிள்ஸ்னு சொல்கிறாங்க. ஃபார் அந்த ஒரு இல்லுமினேட்டிங்கான எஃபெக்ட்காக, நல்ல ஒரு லக்ஸுரியஸ் க்ளோ கொடுக்கறதுக்காக இந்த மாதிரியான ஒரு கோல்ட் பார்ட்டிகிள்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைமர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வெறும் மேக்கப் ப்ராடக்டாக மட்டும் யூஸ் ஆகாமல் நமக்கு ஒரு ஸ்கின் கேராகவும் யூஸ் ஆக போகுது. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த கோல்டு பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஒரிஜினல் கோல்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்துட்டு நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த ப்ரீ மெச்சூர் ஏஜிங்கை வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கொலஜன் ப்ரொடக்ஷனை வந்து இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்பிளோட 24K ட்ரூ ஜுவல் கோல்ட் ப்ரைமரும் சேம் ப்ராசஸ் தான் நமக்கு பண்ணி கொடுக்க போது. நல்ல பெரிய ஓப்பன் போர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் இன்னும் சின்னதாக இருக்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணி காமிக்கும். உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக அந்த ஓப்பன் போர் வந்து இல்லாமே போக போகுதுன்றது கிடையாது. பட் இது யூஸ் பண்ணும்போது நமக்கு அதோடைய விசிபிலிட்டி வந்து நல்லாவே கம்மியாகும். ஃபார்முலேஷனை பற்றி நான் பேசியாகணும். நல்ல ஒரு சூப்பர் பிளெண்டபிள் ஃபார்முலேஷனில் இருக்கும். நல்ல பட்டரி சாஃப்டாக இருக்கும். எனக்கு இது வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். இந்த ப்ரைமர் பற்றி நான் வந்துட்டு நம்ம பழைய வீடியோஸில் நிறைய வீடியோஸில் பேசியிருக்கேன். எனக்கு இது வந்துட்டு அவ்வளோ பிடிக்கும். இது என்னுடைய செகண்ட் பேக். இது வந்து நமக்கு நல்லாவே ஒரு பிளர்டான எஃபெக்ட் வந்து கொடுக்கும். போர்ஸ் எல்லாத்தையுமே சின்னதாக்கி காமிக்கிறதுனால அந்த ஒரு பிளர்ட் எஃபெக்ட் கொடுக்கும். ஆல்சோ இது வந்துட்டு நமக்கு ஸ்கின்ல மேட்டாக போய் உட்கார போது. ரொம்ப சூப்பர் மேட்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஹைட்ரேஷனும் கொடுத்து அட் த சேம் டைம் வந்து ஒரு மேட் எஃபெக்ட் கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ப்ரைமர் தான் இந்த பர்பிளோட 24K ட்ரூ ஜுவல் கோல்டு ப்ரைமர். வந்துட்டு எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களுமே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக உங்களுக்கு வந்து நிறைய ஓப்பன் போர்ஸ் இருக்குது, பெரிய ஓப்பன் போர்ஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து கொஞ்சம் மெச்சோர்ட் ஸ்கின்னாக இருக்குது, நிறைய விரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு ப்ரைமர் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னுடைய ஃபேஸில் நான் ஒரு சைட் ஆஃப் த ஃபேஸ்க்கு மட்டும் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். நான் சொன்னது எல்லாமே இதில் உங்களுக்கு விசிபிளாக பார்க்க முடியும். எனக்கு ஒரு சைட் ஆஃப் த ஃபேஸ் வந்து நல்லாவே க்ளோயிங்காக இருக்குது. அண்ட் இதை அப்ளை பண்ணதுக்கப்புறமா எப்படி ஒரு மேட்டான ஃபினிஷ் கொடுக்குதுன்னு பாருங்கள். நல்ல ஒரு பிளர்டு எஃபெக்ட் வந்து கொடுக்கும். விசிபிளாகவே அது உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஒரு பக்கம் வந்து நல்ல க்ளோயிங்காக இருக்குது, ஸ்கின்னே அந்த பளபளப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இது வந்து அப்படி இல்லை, ஏதோ ஃபில்டர் போட்ட மாதிரி நமக்கு அந்த போர்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி நல்ல ஒரு ஈவனான ஃபினிஷ் வந்து கொடுக்கும். ப்ரைமர் நீங்கள் போட்டதுமே உங்கள் ஃபேஸில் இன்ஸ்டண்ட்டாகவே அந்த ஒரு ரிசல்ட் தெரியும். உங்கள் போர்ஸ் வந்து விசிபிலிட்டி கம்மியாகிறதுலையும் சரி, உங்கள் ஸ்கின்னை வந்து செம ஸ்மூத்தாக ஆக்கி கொடுக்கறதுலையும் சரி, டெக்ஸ்சர் வைஸும் சரி, நம்மளுடைய கண்ணால் பார்க்குறதுலையும் சரி நமக்கு நல்லாவே பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். எல்லாத்தையும் விட மேக்கப்பை நமக்கு வந்துட்டு ரொம்ப நேரம் இது வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். ஆஸ் அ ரிசல்ட் நமக்கு மேக்கப் நல்லாவே லாங் லாஸ்டிங்காக வரும். இன்றைக்கான ப்ராடக்ட் வாங்குறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பர்பிளோட இந்த ஒரு கன்சீலர் ஸ்டிக் வந்து எடுத்துக்கிறேன். இதில் ஷேட் வந்து த டிப்ஸி ட்ராமா 3 அப்படின்ற ஷேடில் நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த ஷேட் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஷேட் கொஞ்சம் லைட்டராக இருக்குது. அண்ட் நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க கன்சீலர் யூஸ் பண்ணும்போது ஸ்பாட் கரெக்ஷன் பண்ணுறோம் இல்லையா, அது வந்துட்டு நமக்கு ஃபேஸில் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸ்பாட் கரெக்ஷன் பண்ண இடமும் ஸ்பாட் கரெக்ஷன் எதுவுமே பண்ணாமல் இருக்கிற நம்மளுடைய பேர் ஸ்கின்னுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ளிகேஷன் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு எங்கெல்லாம் ஸ்பாட் கரெக்ஷன் பண்ணணுமோ அங்கே எல்லாத்தையுமே நான் வந்து ஸ்பாட் கரெக்ஷன் வந்து பண்ணிக்கிறேன். ஸ்பாட் கரெக்ஷன் பண்ண அதே ப்ரஷில் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் எக்ஸ்ட்ராவாக எடுக்காமல் ப்ரஷில் என்ன மீதி இருக்கோ அதை வச்சுட்டு என்னுடைய என்டையர் ஃபேஸ்லையுமே நான் வந்து இந்த மாதிரி ரப் பண்ணிக்கிறேன் ப்ளைனாக. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி
ப்ரஷ்ல என்ன மீதி இருக்கோ அதை வச்சுட்டு உங்களுடைய என்டையர் ஃபேஸ்லேயும் இந்த மாதிரி ரன் த்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் பெரிய லெவலில் தெரியாது. அண்ட் இதுவுமே வந்துட்டு எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களுமே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, டார்க் சர்க்கிள் இருக்குன்னா அதை ஹைட் பண்ணுறதுக்கு இது வந்துட்டு நல்லாவே ஒரு பெஸ்ட் ப்ராடக்டாக இருக்கும் அஃபோர்டபுள் ப்ரைஸில். ஸோ அதுக்கப்புறமா இதை வந்துட்டு ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணிக்கணும் ஆர் செட் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது வந்துட்டு அப் டு யூ தான். உங்களுக்கு வந்துட்டு ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா உங்களுக்கு பவுடர் தேவையே இருக்காது. இல்லை உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குன்னா உங்களுடைய என்டையர் ஃபேஸ்லையும் செட் பண்ணிக்கலாம். அடுத்தது அகைன் நம்மளுடைய ஃபேஸ்க்கு வந்துட்டு கலர் ஆட் பண்ணிக்கிறதுக்காக நான் வந்துட்டு பர்பிளோடைய இந்த டாஸ்லிங் கிளேஸ் அல்ட்ரா கம்ப்ளீட் ஃபேஸ் பேலட் வந்து எடுத்துக்கிறேன். இதோடைய ஷேட் வந்து டாஸ்லிங் கிளேஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய கான்டோர் ஷேட் எடுத்து என்னுடைய 2 சைடு சீக்ஸில், ஃபோர்ஹெட்டில், நோஸ்க்கு சைட்ஸில், ஜா லைன்லேயும் நான் வந்துட்டு நல்லாவே கான்டோர் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு நமக்கு ஒரு 3-in-1 பேலட். இதுலேயே நமக்கு கான்டோர், ப்ளஷ், ஹைலைட்டர் எல்லாமே சேர்ந்தே வந்துடும். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரியான ஒரு ஃபேஸ் பேலட் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், அட் த சேம் டைம் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நமக்கு தனித்தனியாக ப்ராடக்ட்டுக்கு காசு போடணும் அப்படின்ற அவசியம் வந்து இருக்காது. அண்ட் அதுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய ப்ளஷ்ஷே எடுத்து என்னுடைய 2 சைடு சீக்ஸ்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த பவுடர்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது, நல்லாவே டீசென்ட்லி பிக்மெண்டடாக இருக்குது. அண்ட் நமக்கு பில்டபிள் கவரேஜும் கிடைக்கும். இதில் நமக்கு வந்து கலர்ஸ் வந்து மேலே மேலே வந்து பில்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டரை எடுத்து என்னுடைய ஃபேஸோட ஹையஸ்ட் பாயிண்ட்ஸில் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஹைலைட்டர் வந்து செம சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு க்ளோ வந்து கொடுக்குது, சங்கியாலாம் இல்லை, நல்லாவே சூப்பராக இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய 2 சைடு சீக்ஸில், நோஸோட சென்டர்ஸில், கியூபிட்ஸ் போ, சின், ஃபோர்ஹெட், அதுக்கப்புறமா என்னுடைய ப்ரோ போன்னு சொல்லிட்டு எல்லா இடமும் நான் வந்து நல்லாவே ஹைலைட் பண்ணிக்கிறேன் அந்த ஒரு க்ளோ கிடைக்கிறதுக்காக. அண்ட் ஐஷேடோக்கு சேம் இந்த பர்பிளோடைய அந்த ஃபேஸ் பேலட் இருக்குல்லையே அதில் இருக்கக்கூடிய ப்ளஷ் அண்ட் கான்டோர் ஷேட் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி என்னுடைய ஹைலைட்ஸ் ஃபுல்லாக நான் வந்துட்டு கலர் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு சென்டரில் நான் வந்துட்டு சேம் பேலட் இருக்கக்கூடிய ஹைலைட்டர் ஷேட் எடுத்து என்னுடைய ஃபிங்கர்ஸ்லேயே எடுத்து என்னுடைய சென்டரில் மட்டும் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அகைன் ஒரு வாட்டி எல்லா கலரையுமே நான் வந்துட்டு பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். சேம் ப்ராசஸே என்னுடைய லோவர் லேஷ் லைன்லையுமே நான் வந்துட்டு பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் இதோட ஐ லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு ரொம்பவே டீசெண்டாக இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஐ லுக் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா ஐலைனர், காஜல் எதுவுமே நான் வந்துட்டு வைக்க போகிறது கிடையாது. டேரெக்டாக ஃபைனல் ஸ்டெப்பாக நான் லிப்ஸ்டிக்கு போய்க்க போகிறேன். லிப்ஸ்டிக்கு என்கிட்டே பர்பிளோடைய ஒரு லிப்ஸ்டிக் வந்து இருக்குது. ஸோ இந்த லிப்ஸ்டிக் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே ஒரு ஷைனோடு இருக்கிற மாதிரியான ஒரு லிப்ஸ்டிக் தான். ஒயின் டேட் 7 அப்படின்ற ஷேடில் இந்த லிப்ஸ்டிக் வந்து இருக்குது. அண்ட் இதை நான் உங்களுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ டார்க்காக இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஸோ நல்லாவே பிக்மெண்டடாக இருக்குது. அண்ட் இது நீங்கள் வந்துட்டு எவ்ரிடே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு லிப் ஸ்டெயின் மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ரிச் கலர் இருக்குது. அண்ட் இதிலே கூட ப்ரைமரும் அவங்க சேர்த்து ஆட் பண்ணியிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இது வந்துட்டு நமக்கு லிப்ஸை நல்லா நரிஷ் பண்ணி கொடுக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஷைனோடு இருக்கு இல்லையா. ஸோ இது நமக்கு ஒரு லிப் பாம் ப்ளஸ் லிப்ஸ்டிக் மாதிரி தான் ஒர்க் ஆக போகுது. எனக்கு இவ்வளோ கலர் வேண்டாம் அப்படின்றதுனால இதோடைய கலரை மட்டும் நான் வந்துட்டு கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறமா என்னுடைய ஃபைனல் லுக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. அட் த சேம் டைம் வந்து நமக்கு நல்ல ஒரு டீசெண்டான புட் டுகெதரான பாலிஷ்டான ஒரு எஃபெக்ட் வந்து இருக்குது. லிட்டரலி நான் வந்து ஒரு 5 to 6 ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுவுமே வந்துட்டு ரொம்ப அஃபோர்டபுளான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் தான். எவ்ரிடே கைண்ட் ஆஃப் யூஸ் கூட நீங்கள் தாராளமாக இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது எல்லாமே லாங் லாஸ்டிங்காகவும் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுவும் பர்பிளோடைய அந்த ஐ ஹார்ட் பியூட்டி செல் முடிகிறதுக்குள்ளே. ஸோ எனக்கு இந்த லுக் வந்து டர்ன் ஆன விதம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப சட்டிலாக இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் வந்து நல்லாவே ஒரு ஃபெஸ்டிவ் மேக்கப் மாதிரி இருக்குது. அண்ட் எனக்கு இந்த லுக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த லுக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்ற வீடியோ சஜஷனையும் இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கணும் நம்புறேன். See you on the next video. Until then, bye bye. Take care.